அரசியலுக்கு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு தேவை. எதை பற்றி பயிற்சி என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படி அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறோம் என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த பயிற்சி பற்றி அமைந்துள்ளது. நாம் அனைவரும் பயிற்சி எடுத்துக்கொண்டு நம்மளோடு நிற்காமல் இந்த பயிற்சியை உபயோகப்படுத்தி மக்களிடம் எடுத்துக் கொண்டு சென்று மக்களுக்கு பயனுள்ள வகையிலே நாம் பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கும் சேவை செய்தால் மட்டுமே நமது கட்சியை விரும்பி நமக்காக அவர்களும் சேர்ந்து நம்முடன் களப்பணியில் ஈடுபடுவார்கள். சும்மா உதாரணத்துக்கு தலைவரா உருவாக்கப்பட்டெல்லாம் வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு அதிமுக்கிய நல்ல குணம் கொண்ட தொலைநோக்கு சிந்தனை உள்ள தலைவர் நம்ம ஒரு கமலஹாசன் அவர்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் உலகம் ஃபுல்லா ரொம்ப பரவலா பெருசா வந்தது. அதனோட தாக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துலயே அவர் தற்கொலை பண்ணிட்டார். அவ்வளவு பெரிய அவார்டு வாங்கின வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு அந்த அவார்டு வாங்கணும்னு நினைச்சு அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அந்த அவார்டெல்லாம் வாங்கினது அந்த சந்தோஷம் கூட அவருக்கு நிக்கல. ஆனா இந்த கமெண்ட் செக்ஷன் வந்த எங்களுடைய தாக்கத்துல அவர் அவரோட உயிரியை நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நம்ம ஒரு மனுஷனாவே எல்லாரும் நம்மளை மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு நினைச்சு அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். இது வரலாற்றுல பதிவான ஒரு விஷயம். 1994 நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணா தெரியும். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கூகுள்ல எதாவது சர்ச் பண்ணா நமக்கு தெரியும் நினைக்கிறது. கெவின் கார்ட்னர் அவர் பேரு. விஷயத்துக்குமே 2014 மிகப்பெரிய வெள்ளம் தமிழகத்தில் வந்த சமயத்துல சரியா பாக்கலங்கிறத அன்னைக்கு இருந்தாங்க. மிகப்பெரிய ஆளுமையோட முதல்வர் இருக்கிற சமயத்துல முதல் குரல் கொடுத்த தலைவர் தான். அதுக்காக பல பிரச்சனைகள் சந்தித்தார்கள். அவர்கள் சினிமாவிலும் சரி, சொந்த பிரச்சனை எல்லாத்திலுமே அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள். பாத்தீங்கன்னா